மீந்து போன இடியாப்பம் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம சீரகம் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 கப் அளவு நான் இடியாப்பம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்படி நல்லா கைவிடாமல் பெரட்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை அந்த வெங்காயம் இதோட ஒன்றா நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. பெரட்டி விடும்போது இது எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி கலந்துரும். இப்படி கலந்தும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் வேகமாக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒன்றா நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி தழை, இந்த இடியாப்பம் இது எல்லாமே ஒன்றா இப்படி கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்பவுமே டேஸ்டான சுவையில் பார்த்தீங்க அப்படின்னா மீந்து போன இடியாப்பத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மீந்து போன இடியாப்பத்தில் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடியாப்பமும் பார்த்திங்கன்னா மீந்து போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.